ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம ஐ திங்க் லாஸ்ட் வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் தீபாவளி வீடியோ நினைக்கிறேன், அதில் மிஸ் பண்ணிட்டோம். பரிதாபங்கள், பைபாஸ் 9 பாவங்கள். வாங்க பார்க்கலாம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா என்னோட தலைவியோட ஃபோட்டோ. இதுக்கப்புறம் யாருக்கு இது நடக்கூடாது. என்னது கோபி, எதுக்கு பண்ணி அழுதுகிட்டு வந்து மடிச்சு வைக்கிற? இல்ல வேற எங்க போற நீ? இல்ல நான் போயிடுறேன், அப்புறமா நீ படி. செருப்பு பிஞ்சு போ, நில்லு. நான் போன அப்புறம் படி. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லான புடுங்கறதுக்கு இருக்கமாங்க. விட மாட்டேன். அன்புள்ள பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இவ்வளவு நாள் வளர்த்த அனைவருக்கும் நன்றி. நான் இந்த முடிவை எட்டுவேன் என்று கனவிலும் நினைத்து பார்த்தது கிடையாது. இந்த முடிவுக்கு என்னை தள்ளியதற்கு வேறு யாரும் காரணம் அல்ல, நான் தான் காரணம். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. அதற்கு நானே இன்று எக்ஸாம்பிள் ஆகிவிட்டேன். என்னை போன்ற எக்ஸாம்பிள்கள் இனி இருக்க கூடாது. ஆகவே இன்றுடன் என் வாழ்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னை போன்ற எக்ஸாம்பிள்ஸ் இருக்க கூடாது. நானே இன்று எக்ஸாம்பிள் ஆகிவிட்டேன். என்னை போன்ற எக்ஸாம்பிள்கள் இனி இருக்க கூடாது. ஆகவே இன்றுடன் என் வாழ்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், போய் வருகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா அது? இதெல்லாம் எழுதி போட்டு நீ விடுறது வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன புடுங்கறதுக்கு இருக்கமா? இல்ல இல்லாத ப்ராப்ளம் ஒன்னு கிடையாது. மனசு விட்டு பேசு. என்ன பிரச்சனை சொல்லு. ஷேர் மார்க்கெட்ல காசு இல்ல காசு ஏன்டா நான் போறேன். நான் இல்ல காசு போடலையா? இல்லடா. ஓ, கேரளா லாட்டரி வாங்கி எதுவும் சுரண்டி எழுதுறியானா? இல்ல அதுவுமே இல்ல. லாட்டரின்னு சொன்னா ஞாபகம் வந்துச்சு. துபாயில ஒருத்தர் பாத்தீங்களா, லாட்ரி எங்க அம்மா பேர்ல வந்து சீட் எடுத்திருக்காப்புல, லாட்ரி எடுத்திருக்காப்புல. நம்ம இந்தியன் மணிக்கு வந்து 240 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்திருக்கு. 240 கோடி. வாழ்நாள் இதில் நம்ம பார்ப்போமான்னு தெரியல, அவ்வளோக்கு போய் அமௌண்ட் எல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் லாட்டரி கேம்பிளிங் எல்லாம் போயிடலாம் தோணுது. மார்க்கெட்ல வெள்ளி அதிகமா ரேட் போகுதுன்னு சொல்லி வெள்ளி அதிகமா வாங்கி வச்சிட்டியா? இல்லடா, அதெல்லாம் இல்லடா. பலூனக்கா காசு போட்டேன். பலூனக்கா இருக்காங்கல்ல, பலூனக்கா காசு போட்டுவிட்டேன். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கடாங்க. பணம் எல்லாம் காட்டு வந்தாங்க. சரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி விட்டாங்க. டக்குன்னு பார்த்தா பைபாஸ்க்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்ப நான் போட்ட பணம் எல்லாம் போச்சு. ஐயோ கோபி, என்னடா இப்போ உங்க பைபாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணலாமா இல்ல வேலிடிட்டி முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருவாங்களா என்னன்னே எனக்கு தெரியல. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு யூஸ் பண்ற, உட்கார்ந்து பைபாஸ் பாரு, அதுலயே நல்லா தானே இருக்கு. ஏன்டா? ஆமா, பைபாஸ் என்ன போயிட்டு இருக்கு கைஸ். நான் பைபாஸ்லாம் பாக்குறது கிடையாது. கிளிப் ஏதாச்சும் வரும்போது பார்ப்பேன், அவ்வளவுதான். என்ன போயிட்டு இருக்கு எது போயிட்டு இருக்கு ஒன்றும் தெரியல. வாட்டர் மெலன் ஸ்டார்ல எழுதி போட்டுருக்காங்க. எதுக்கு ஒன்னும் புரியல, என்ன நடக்குதுன்னு. உன்னை பாவமே வந்து காப்பாத்த வந்தா என்னவே வேலை பார்க்க வைக்கிறியா? யார பார்த்து என்ன வேலை பார்க்க சொல்ற? லூனாக்காவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சிறும பிஞ்சிரும் பாரதேசி நாயே. ஒன்லி ஃபேன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி அந்த கண்டென்ட் அதில் போட முடியுமே? போட முடியாது இல்லை. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அலோவ் பண்ணுவாங்களா என்ன? ஏன்னா ஒன்லி ஃபேன்ஸ் தனி வெப்சைட். இன்ஸ்டாகிராமில் பயோ கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ அவளை வேறு சோஃபி ரெயின் ஒருத்தி உண்டு. இப்போ எல்லாரும் இப்போ நான் சொன்னதை போய் சர்ச் பண்ணுவீங்க, அது வேற பேர் சோஃபி ரெயின். ஓகேவா? அவள் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் மட்டும் $89 million ஒன்லி ஃபேன்ஸில் சம்பாதிச்சிருக்கா. இத்தனை அவ்வளோ வயசு, ஐ திங்க் 20 நினைக்கிறேன், 20 வயசு பொண்ணு. $89 million பொண்ணா பிறந்திருக்கலாம். எல்லாரும் என்னையவே சொல்றாங்க. நான் ஏதோ இந்த கிளிப் நான் பார்த்தேன். வாட்டர் மெலன் ஸ்டார் பாத்தியாடா, என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. அழுகிறேன்டா. இதுக்கு தான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன். என் ரேஞ்சுக்கு எக்ஸ்பிரஷன் பக்கா பண்றாப்புல. நான் பாட்டுக்கு வெளியே இருந்திருந்தேன்னா பிரதீப் ரங்கநாதன் படத்துல ஹீரோயின் நான் நடிச்சிருப்பேன். என்னைய கூட்டிட்டு வந்து இந்த பைபாஸ்ல எரும மாடு மாதிரி திங்கிறிய பக்கத்துல ஒருத்தி அழுகிற ஒரு கர்டசிக்காது என்னன்னு கேட்டியா? அண்ணா ஏன்னா இப்படி இருக்க நீ? இல்லம்மா, நான் தப்பா ஒண்ணும் சொல்ல, நான் ஒண்ணும் இது பண்ணலமா. திண்டி மாலா உட்காந்துக்கிட்டு எனக்கு வச்ச சோறையை எடுத்துங்கிற. நம்மள ஒரு கூறுக்காரனா கம்மன் இருக்கேன். நான் தேவையில்லாம புடிங்கிருப்ப நீ.
இது வந்து தேவையில்லாம நீங்க பேசிட்டு நீ இருக்கீங்க. தின்னு இப்படியே தின்னு உட்கார்ந்து வெள்ளரிக்காவை தின்னு அடுத்து போய் மாதுளம்பழத்தை வாங்கி தின்னு ஜூஸ குடி காப்பிய குடி சோறு தண்ணியே பார்த்து எல்லா மாதிரி நடக்கிற நீ கருமம். அண்ணே வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, நீ தானே இருக்க. சொல்லுமா ஏன் இப்படி இருக்க? ஆமா கரெக்ட் தான். அதாவதுமா நான் வந்து என்னோட ஆக்டிங் ஸ்கில் இருக்குல்லமா, நான் வந்து ஸ்கில் வந்து எப்பவுமே பார்த்தா மக்கள் தான் சொல்றேன். நான் வந்து ஓவர் பசியா இருக்கு, காலையில போய் சாப்பிடணும். பாவங்களே எங்க இருந்து இந்த குழந்தை வந்துச்சு? நான் ரியல் குழந்தை நினைச்சேன், பார்த்தா கிரீன் ஸ்கிரீன் குழந்தை. மக்கள் தான் சொல்றேன். நான் வந்து ஓவர் பசியா இருக்கு, காலையில போய் சாப்பிடணும். டீ சாப்பிடணும், ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், வெளியில போய் நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். எனக்கு ரொம்ப இதாதான் சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். என்ன சாப்பிடுவேன்? ஸ்நாக்ஸ் வெளியே போய் ஒரு புடி பிடிச்சாதான் ஒரு இதா நல்லா ஃபுல் மீல்ஸ் சாப்பிடணும். காலையில நல்ல ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், மதியம் லஞ்ச் சாப்பிடணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், நைட்டு டின்னர் சாப்பிடணும். ஓ மத்தவங்க என்ன சாப்பிடுறாங்க? எல்லாரும் அதுதான் சாப்பிடுறாங்க. மென்டலா இருக்கும் பாரு. 4 வேளையுமா? இல்ல நானே வந்து சாப்பிட்டு அது ஒரு டைம் சாப்பிட்டாலே ஃபுல் ஆயிரும். நான் ஸ்நாக்ஸ் எனக்கு அதேதான். மதியம் சாப்பிட்டோம் அப்படின்னா நைட்டு பசிக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, மிட் நைட்ல பசிக்குது. அது வேற டிபார்ட்மெண்ட். நைட்டு பசிக்க மாட்டேங்குது. அப்புறமா காலைல இருந்துச்சா காலைல பசிக்க மாட்டேங்குது, மறுபடியும் மதியம் பசிக்குது. சம்திங் ராங் இன் மை பாடி. அடிக்கடி சாப்பிடுவேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதா. ஸ்நாக்ஸ் சூப்பர். இது மத்த நம்ம டிக்டாக் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து நம்ம ரீல்ஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க நல்லா சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நல்லதா? ஆமா, நானும் சாப்பிடுவேன். டைம் வச்சுக்கூடாது, அவ்வளவுதான். டைம்லாம் இல்லாம பொறுமையா ரொம்ப நேரம் சாப்பிடுற மாதிரி நல்லா சாப்பிட்டாதான் அது ஒரு நல்லா இருக்கு. அதே மாதிரி சாப்பிட்டு பச்சை பெயின்ஸ் இருக்கு, சும்மா கவர் போட்டு சாப்பிடணும். கவர் போடாம சாப்பிட்டோம்னா வேற மாதிரி. கவர் போட்டு தான் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுறேன். ஆமா. உனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சாப்பிட பசிக்கு ஓவரா பசியா இருக்குங்கிறாங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட வேண்டியதானே, சாப்பிட்டு போக வேண்டியதானே. அவன் என்ன சொல்றாங்க உங்களுக்கு உண்மையிலே புரியலையா? தெரியலங்க. வெளியே போய் நீ சாப்பிடலாம், வீட்டுல அம்மா சமைக்கிற மாதிரி வருமா? நீங்க அதைத்தான் பேசுறாங்களா இல்ல இத பேசுறாங்க? அதான் பசிக்குதுங்கிறாங்க. பசியா ஓவர் பசியா இருக்குங்கிறா. அவ்வளவு வெறியில இருக்கா, பசி வெறியில இருக்கு. நான் எவ்வளவு வெகுளியா இருந்திருக்கேன் பாத்துட்டீங்களா, எவ்வளவு நல்ல பையனா இருந்திருக்கேன் அப்படின்னு. அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு நான் டபுள் மீனிங் மைண்ட் எனக்கு வரல. நல்ல பையனா இருக்கேன். சோறு கிண்ணிக்கு இருக்கப்ப எவன்டா பசி இருக்குன்னு பேசுவான்? அவன் தான் கவர் போட்டு சாப்பிடணுங்கிறாங்க இல்லங்க. கவர் போட்டு ஷிட் சேட் கைஸ் சாப்பிடணுங்கிறாங்க. ஆராசமா இருக்கறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொம்பளை யாரு? ஏன் பொண்டாட்டியே? அட குருமே, இது குடும்பத்தோட உட்கார்ந்து வேற பாக்குறீங்களா? ஆமா, பாப்பா அது என் குழந்தை. இந்த கருமாந்திரத்தெல்லாம் குழந்தைக்கு போட்டு காட்டுறியே, அது மைண்ட்ல என்னன்றா போய் ஸ்டோர் ஆகும். ஃபன்னா போயிட்டு இருக்கீங்க. தலைவர் ரியாக்ஷன் பாருங்க, குழந்தைகிட்ட பேசுறாப்ல தலைவர். அது என் குழந்தை. இந்த கருமாந்திரத்தெல்லாம் குழந்தைக்கு போட்டு காட்டுறியே, அது மைண்ட்ல என்னன்றா போய் ஸ்டோர் ஆகும். ஃபன்னா போயிட்டு இருக்கீங்க. ஃபன்னா போயிட்டு இருக்கு. இங்க வருங்க, உட்கார்ந்துற பையன் அப்படியே பேண்ட்ல கை வச்சு தடவறாங்க. ஏன்டல கைய வச்சு இல்ல நடக்குதா என்ன? இது ட்விட்டர் போயிட்டுக்கிட்டு பிக் பாஸ் பாக்குறான் போலியே. தடவனாலா? ஒருத்த மேல் வியூல டாப் ஆங்கிள்ல பாத்துக்கிட்டு இருக்கான். டாப் ஆங்கிள்ல பார்த்தானா? இங்க பாருடா, இங்க என்னடா பாக்குறாங்கறான். அவன் நல்லா போயிட்டு இருக்கு ஜாலியா. காலத்துல கிஸ் அடிக்கறாங்க. ஒருத்த கழுத்துல கிஸ் அடிக்கறானா? கிஸ் இருக்கு. பைபாஸ் நடத்துறாங்களா? நடத்துறாங்களடா? என்னங்க ஒரு கதவை கவர்மெண்ட் நடத்தா அந்த கதவை திறக்க வேண்டியதானே. எதை திறந்துச்சு? என்னத்த மூடுச்சு? உள்ளூர்ல எல்லாம் மூடிட்டாங்க, திறந்து விட்டாங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா பாத்து இருக்கணுங்க. ஏங்க எல்லாமே இப்படியே போனா எப்படி? இந்த பிக் பாஸ் எல்லாம் பாருங்க, வாய் அப்படி கவ்வி எடுக்கறாங்க, என்னென்னமோ பண்றானுங்க. ஆமா, நான் வந்து ஐ திங்க் பிரசிலியன் பிக் பாஸ் பார்த்தேன் நினைக்கிறேன். பானப் தோத்து போயிரும். வேற மாதிரி இருக்கும். இங்க வர வேணாமா? ஏமா இங்க பாருங்க. ஏமா என்னமா சிரிக்கிற உட்கார்ந்து இத குடும்பத்தோட பிள்ளைக்கு வேற போட்டு காட்டிக்கிறீங்க. இதெல்லாம் பாக்காதீங்கமா. என்ன பாத்து எப்ப சமுதாயம் எப்படா வளர்றது? இப்படியே போச்சுனா 12 மணிக்கு மேல வேற ஏதாவது ஓட்டு வாங்கலாம். போட்டு கூட போடட்டுன்னு போட்டு பாப்போங்கற நான். ஏன்னா அது பேன் பண்ண அப்புறம் நம்ம என்னத பாக்குறது? இதையாவது பாப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் வேற போடலாம் இருக்கீங்களா? இல்ல போட்டான்னு பாப்போங்கற நான். ஜாலியா இருக்குல்ல. கொஞ்சம் இப்படி சேர்ந்து இல்லீங்களே. குழந்தை எங்க விட்டுருங்க. குழந்தை கீழ வச்சிரே. வச்சிருங்க. கொஞ்சம் லேசா ரைட் அப்படி வாங்க. கொஞ்சம் நீங்க போய் வாங்க. ஃப்ரெண்டுக்கு வா. அப்படி வாங்க. அப்படியே என்னை பாருங்க. குடும்பம் வாங்க. நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து அந்த பொண்ணு அவளை உனக்கு சொன்னால அவளுக்கு கொடுக்காதுன்னு. நீ எல்லாத்தையும் நீ வந்து ஒரு பொண்ணுன்னு வந்தாலே நீ வாட்டர் மாஸ்டர்
பக்காவா பண்றாப்புல. இவன் வந்து அந்த பொண்ணு அவளை உனக்கு சொன்னால அவளுக்கு கொடுக்காதுன்னு ஆமா. நீ எல்லாத்தையும் நீ வந்து ஒரு பொண்ணுன்னு வந்தாலே நீ வந்து பண்ணி கொடுத்துற யாரா இதெல்லாம் கொடுத்தாலே பண்ணிடுற நீ ஒரு பொண்ணுக்கு இல்ல நீ வந்து அதான் உண்மை கேரக்டரா தான் நீ மரத்துக்கு சேலை கட்டினா கூட அதை போய் ஓபன் பண்ணி பாக்குற கேரக்டரா தான் நீ இருக்கீங்க. ஓப்பனுங்கிறது எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. பொண்ணை பத்தி பொண்ணை பத்தி நான் ஏன் பேசுறேன்? உன்னை பத்தி தான் ஏன் பேசுறேன்? எல்லாரும் சொல்லி கொடுக்க உன் கேரக்டர் தப்பா ஒரு பொண்ணு வந்து தப்பா பேசுற மாதிரி என்ன பேசுனேன்னு சொல்லு. என்ன பேசுனேன்னு சொல்லு நீ. பொண்ணு என்ன பேசுனேன்னு சொல்லு. தப்பா பேசுறாரு. ஏய் நான் என்ன பேசுனேன்னு சொல்லு. நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன் பாருங்க. சார் இங்க வாங்க தம்பி இங்க வாங்க. இங்க வாங்க. நான் அந்த பொண்ணை டிவிக்ஸா வந்து சேலை கட்டணும். அத பத்தி தப்பா பேசுற மாதிரி வந்து யோ நான் எப்ப அப்படி சொன்னேன்? பொண்ணுன்னா ஒரு இது நான் அப்படி சொல்லவே கிடையாது. டிவிக்ஸா பத்தி பேச ஒரு பொண்ணு தப்பா பேசி ஒரு பொண்ணு வந்து தப்பா நான் டிவிக்ஸா பத்தி பேசவே இல்ல. மரத்துக்கு சேலைய கட்டினா கூட ஓபன் பண்ணி பாப்பாருன்னு இவர் கேரக்டர் தான் நான் பேசுறேன். டிவிக்ஸான்ற பேரே அதுல வரல. டிவிக்ஸா பொண்ணு சேலை கட்டறது பத்தி தப்பா பேசி இவன மாதிரி ஆள் தாங்க பொம்பளை மேட்ல இழுத்து வெட்டு குத்து வாங்க வைக்கிறதே வந்தான். நான் பொம்பளை பத்தி பேசவே கிடையாது. இவனை பத்தி பேசுனதுக்கு நான் பொம்பளை பத்தி பேசினேன். அந்த பொண்ணை பத்தி பேசுறேன். என்ன பத்தி நீங்க ஓயரா சொல்லுங்க. உன்னை பத்தி 1,00,000 பேர் பேசுறான்டா. அது என்னவனா சொல்லட்டும். நான் நெகட்டிவா பார்க்க மாட்டேன். நான் இன்னும் பாசிட்டிவான சைடு தான் பாப்பேன். அப்பனா நீ எதையுமே பார்க்க கூடாதா? எல்லாமே நெகட்டிவா தான்டா வருது. அது பாசிட்டிவான விஷயம் நிறைய சொல்றாங்கன்ற ஒரு கெபாசிட்டி சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க. நான் வந்து உன்னதான் உன் கேரக்டர் நீ பொம்பளை அலையறது தான் நான் சொன்னேன். டிமிக்ஸா பாக்கிட்டு திருப்பி விடுற. டிமிக்ஸா வந்து நல்ல முக்கிய கண்டஸ்ட் என்ன சொன்னாரு? டிமிக்ஸா சேலை கட்டறா கூட அது சொல்லி தப்பா பேசுறாமா. தப்பா அது நான் பேசவே இல்ல பிரதர். நான் சொன்னது அம்மா நான் இவனை தான் சொன்னேன். நான் மரத்துக்கு சேலை கட்டலாம் கூட ஓபன் பண்ணி பாப்பான்னு இவனை பத்தி தான் நான் பேசுறேன். நீங்க அப்ப அத சொல்லலையா? டிமிக்ஸா பேரே நான் எடுக்கல பிரதர். நான் எல்லாரும் சொல்லிட்டேன். ஒரு பொண்ணு வந்து தப்பா பொண்ணை பத்தி பேசவே கிடையாது. நான் இவன் கேரக்டர் தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். கேமரால போய் கம்பேர் பண்ணிக்கிறீங்க. நீ கம்ப்ளைண்ட் பண்ணா நீ பெரியவனா நீ வா போட்டு பாத்து வீடியோ போடுவா. சார் அந்த குறும்படம் போட்டு பாருங்க. நான் அந்த பொண்ணு பேர் சொல்லிருக்கேனா இல்ல இவன் பொம்பளை கைஸ் குறும்படம்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கைஸ். அப்பதான் குறும்படங்கள்லாம் ஒரு நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்ப என்ன குறும்படங்கள் இருக்கா என்ன? நான் சொன்னா நான் ஒத்துக்கிறேன். பொம்பளை அலையனா பொம்பளைன்னு எழுதி வச்சாலே பாக்குறேன். இது உண்மையால நீங்க பாருங்க. இல்ல நான் வா பேசல. யோ இப்ப பேசு. யோ எங்க வர்ற? யோ நீ இப்படி எல்லாம் வந்து பேசாத. நீ இது பேசாத எப்படி இருக்குன்னா நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு அத காட்டு. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன எங்க கையை இருந்து நீட்டி என்ன பேசாத. கையை இறக்கி பேசு. இறக்கி பேசு. ஏமா இவன்ட்டெல்லாம் போய் கையை நீட்டி பேச தள்ளுமா போமா விடுவோம். கையை நீட்டி போய் பேசல மாட்டேன் தள்ளி வரும். இவன்ட்டெல்லாம் கையை நீட்டி பேசக்கூடாது. டேய் என்னங்கறா நீ? கால் நீட்டி என்ன பேசிட்டு இருக்க? இன்ன காலை நீட்டாம உன் மூஞ்சிக்கு புண்டாக்க நீட்டி பேசுவாங்க. ஓவரா என்ன வேற மாதிரி பேசிட்டு இருக்க? வேற மாதிரி தான் நான் பேசுவேன். இந்த புள்ள தப்பா பேசிட்டுனா அந்த புள்ளைய திட்டு. அதென்ன எங்க இருந்து வந்திருக்கன்னா ஏன் எங்க இருந்து வந்தா அப்படி பேசுவாங்க? இல்ல வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. வளர்ப்பு அவங்க எப்படி வளர்ப்பு கரெக்ட். இங்க மாமா இவர தெரியல. நல்லா பாரு சைடுல பார்த்தா தெரியல. ரஷ்யாவுல அழிஞ்சு போன சார் மன்னர்களோட கடைசி வாரிசு இவர். இங்க வந்து அமெரிக்காக்கார கண்டுபிடிச்சிருவான்னு தமிழ்நாட்டுல பதுங்கி வாழ்ந்துருக்கான். பாதேஷ் நாய உனக்கே ஒரு இளவு வரலன்னு தான் பைபாஸ் வளர்ப்பு நொட்டி புடுங்கிற மாதிரி பேசிக்கிருக்க. நீங்க வளர்ப்புக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? இல்ல எங்க வளர்ந்திருக்காங்க எப்படின்னு பிராமின் பாட்டப்லாம் இருக்கணும்லங்க. பிராட்டப் இதுங்க எங்க இருந்து வந்திருக்க உன் பேக்ரவுண்ட் இந்த வார்த்தையெல்லாம் எவன் சொல்றானோ அவனுக்குலாம் மண்டைக்குள்ள கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நீங்க எல்லாம் அருந்ததி கரெக்ட். அதாவது சில விஷயங்கள் சொல்லும்போது யாரெல்லாம் உறுத்துதோ அவங்க தான் டேஞ்சர். உங்களுக்கே நீங்க சமாதி கட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ளே இருக்க வெளியே வராது. இந்த மாதிரி டிவி சேனலுக்கு வந்து பாக்குறவன மண்டைய காய விடாது. அதான்டா வருவாங்க. நம்ம வந்து முதல் நாள்ல இருந்து வந்து பைபாஸ் நடத்திட்டு இருப்போமா. கோயில் கால ஒருத்தன் வருவானா வந்து உடனே நாட்டாயம் பேசிட்டு போவானா கப்பாயிட்டு போவாங்க. பாத்துக்கிட்டு நம்மளாம் இங்க பாருங்களேன். ஆடியன்ஸா இன்னொரு வாட்டி எங்க இருந்து வந்திருக்கன்னு காட்டுது. உன் பிராட்ட பண்ணலாம் வந்துச்சு நேரடியா செருப்பு வரும். செட்டுக்கே செருப்பு வரும். கைஸ் நான் ஒரு 2 ஆப்பிள் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் எனக்காண்டி. அதை யாராவது எடுத்தீங்களா? அது உங்களோடதானா? ஆமா. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒண்ணே கொடுத்துட்டேன். ஓ கொடுத்துட்டீங்களா? அவங்க சாப்பிட்டாங்களா? சரி பரவாயில்ல. இன்னொரு ஆப்பிள் எங்க போச்சுன்னு தெரியல. அதான் நான் வேற நானா கேக்குறேன். ஓகே எங்க என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஐ அம் சோ சாரி டு இல்ல யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். ஒரு 2 முட்டை வச்சிருந்தேன். யாரா பாத்தீங்களா? எப்பா இங்க சமையலுக்கு 2 பூண்டு பல்லு வச்சிருந்தோம். அதை யாரா பூண்டுமா எப்பா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பெரிய வெங்காயம் இருந்துச்சு. அது இல்ல நான் ஒன்றும் புரியல. அப்ப எப்படி சமைக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ நான் வந்து 2 முட்டை வச்சிருந்தேன். யாராவது பாத்தீங்களா? நான் தான் பசங்க சாப்பிட்டோம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. எனக்கு வச்ச சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு
எல்லாம் தின்னுட்டு எனக்கு எதிராவே போய் ஓட்டு போடு, எனக்கு எதிராவே பண்ணுனே நீ. ஏனே இப்படி இருக்க அண்ணே, ஏனே இப்படி இருக்க அண்ணே? தென்கிழக்கு சீமையில சோறு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா நீ? வச்சாலும் எடுத்து திங்கிறியா நீ? ஓவரா சீப்பா பேசிட்டு ரொம்ப சீப்பா பேச மாதிரி ஆமா, நான் சீப்பு, இவர் ரொம்ப காஸ்ட்லி. இவர் ஒரு ஊருக்காக நான் பேசியிருக்கேன். நான் தேவலாம் நீங்க ஒரு இல்லனா ஒரே புடுங்க இருப்ப. அண்ணே என்ன ஏனே இப்படி இருக்க? தேவலாம் இந்த பொண்ணு நீங்க தேவலாம் பேசிட்டு இருக்க. நேத்து வரைக்கும் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். நான் சும்மா விளையாட்டு பண்ணி கேட்டேன் நானு. காஜி இல்ல தேவலாம் சுதாகர் பாருங்க சுதாகர் பயங்கரம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். நான் சும்மா விளையாட்டு பண்ணி கேட்டேன். காஜி காஜி இல்ல தேவலாம் இந்த சீப் ரொம்ப சீப் தேவலாம் பேசுங்க. போங்க சொல்லுங்க, போங்க. ஆப்பிள் யாரோ இங்க பாருங்க, இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் அவள்கிட்ட சொல்லுவீங்களா? நான் கேக்குறேன் என்னன்னா இந்த பொண்ணு ஏய் தேவை அது டாஸ்க்கு வச்சிருந்த பொம்மை, பொம்பளை பொம்மை. ஆமா, பேசி இது பண்ணாங்க. ஒரு ஊருக்காக நான் பேசாம போறேன். இல்ல நானும் பேசுறேன், நானும் விட்டுலாம். இந்த சாப்பாடு யாரோடது? அவங்களோடது. ஏமா பசங்க வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. தேவையில்லாம வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நானும் பேசுவேன். வெக்கமாவே இல்லையானே உனக்கு? இல்லையா உனக்கு? பிக் பாஸ் என்னதான் கைஸ் போயிட்டு இருக்கு, பாக்குறது இல்ல. கமெண்ட் செக்ஷன்ல ஏதாச்சும் ஃபன்னா இன்சிடென்ட் பச்சுன்னா சொல்லுங்க. போற போக பார்த்தா பானம் பாயிரம் போற பிக் பாஸ்.